திமுக அரசாங்கம் இந்துக்களை தாக்கிருச்சு. திமுக அரசாங்கம் குமரன் குன்று அப்படிங்கிற 300 ஆண்டு கால பழமையான கோவிலை இடிச்சு தள்ளிருச்சு அப்படின்னு 2 நாட்களா இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்துறதும், சமூக வலைதளங்கள்ல தேவையில்லாத அவதூறு கருத்துக்களை பரப்புறதையும் நம்ம பார்த்திருப்போம். உண்மையாகவே அங்க 300 ஆண்டுக்கும் பழமையான ஒரு கோவில் இருந்ததா? அந்த இடம் யாரோட இடம்? எதற்காக இப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த கோவில் அப்படிங்கிற அமைப்பை நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தியெல்லாம் தெளிவா பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் ஈட்டி வீரம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான நிலம் கிட்டத்தட்ட 1994 அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் பட்டா போட்டு கொடுக்கப்பட்ட ஒரு இடம். ஆனா பட்டா போட்டு கொடுக்கப்பட்டாலும் சரியான அளவுல அளந்து அந்த மக்களுக்கு அந்த நிலத்தை அவங்க பிரிச்சு கொடுக்கல. இது நீண்ட காலமா மக்களினுடைய ஒரு கோரிக்கையா இருந்திருக்கு. மக்கள் இதற்காக நிறைய போராட்டங்களையும் முன் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இன்னைக்கு இந்து முன்னணி அந்த இடத்த அபகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த 1 வருட காலத்துல முதல்ல அங்க ஒரு வேலியை போடுறாங்க. அப்புறம் அங்க ஒரு கல்லை வைக்கிறாங்க. அவங்க ஒரு கோயில் அப்படின்னு அதை உண்டு பண்ணி இது 300 ஆண்டு கால பழமையான கோயில் அப்படின்னு பொய் சொல்லி மனுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ உண்மையாகவே அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1994 ஆண்டுல அரசுக்கு சொந்தமான அந்த நிலத்தை அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலின மக்கள் அப்படின்னு பட்டா கொடுத்து வழங்கப்பட்டிருக்கு. பட்டா வழங்கப்பட்டாலும் சரியான அளவுல அந்த இடத்தை அளந்து அந்தந்த மக்களுக்கு கொடுக்கப்படல. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல எந்த ஒரு அடிப்படை தேவைக்கான வசதிகளுமே அங்க இல்லை அப்படிங்கிற காரணத்தினால மக்கள் நீண்ட நாட்களா அது ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. அந்த இடத்துல போய் அவங்களால குடியேற முடியாமலும் இருந்துச்சு. இப்படி பல ஆண்டு காலமா மக்கள் இதுக்காக போராட்டம் பண்றதும், போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கறதும் அப்படின்னு போய்கிட்டு இருந்தது. கடந்த 2024 வருடம் ஜூன் மாசம் 25ஆம் தேதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 1.15 ஹெக்டேர் நிலத்துல இலங்கை அகதிகளுக்கான மறுவாழ்வு மையத்தை அமைக்கணும் அப்படின்னு அரசாங்கம் ஒரு உத்தரவு போடுறாங்க. இந்த உத்தரவுக்கு பிறகுதான் புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு சில அமைப்பை சேர்ந்தவங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் இது கோவிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி மனு கொடுக்குறாங்க. இது தெரிஞ்ச ஏற்கனவே அங்க பட்டா வாங்கின மக்கள் திரும்பவும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் இந்த இடத்துக்கு எங்களுக்கு ஏற்கனவே அரசாங்கம் பட்டா போட்டு கொடுத்துருக்கு, ஆனா இந்த இடத்த அளந்து எங்களுக்கு சரியான முறையில கொடுக்கல, அதற்காக நாங்க இத்தனை ஆண்டுகளா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் ஒரு பதில் மனு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஆதரவா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் இவங்க கூட சேர்ந்து இவங்களுக்காக போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அளவீடு செய்து கொடு என்று கோரி போராட்டம், குடியேறும் போராட்டம், குடியேறும் போராட்டம், மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக குடியேறும் போராட்டம். இதற்காக பல ஆண்டுகளா போராட்டங்களை ஏற்கனவே முன்னெடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதற்கு பிறகும் பட்டா கேட்டு பேரணி நடத்துறது, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுறது அப்படின்னு நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. இதற்கான நடைபயணங்களையும் அவங்க முன்னிறுத்தி கொண்டு போறாங்க. இப்படி பல போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. சட்டவிரோதமா தான் கோயில இது பண்ணிருக்கு. அது என்ஃபோர்ஸ்மெண்ட் இது வரைக்கும் பண்றதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காம இருந்துச்சு. இப்பதான் கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஃபார்ம் 7 அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்கோம், நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா கோயில் சின்ன லெவல்ல இருந்துச்சு, அப்புறம் அப்படியே விரிஞ்சு இப்ப பெரிய லெவல்ல கம்ப்ளீட்டா எல்லாமே ஆக்கிரமிப்பா இருக்கு. அதை எடுத்தாதான் உங்களுக்குன்ட்டு ஏதாவது பண்ணிக்கலாம். அதனால என்ன ஆயிருக்கு, இப்போ ஃபார்ம் 7 நோட்டீஸ்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம். ஃபார்ம் 7 நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபார்ம் 6ன்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்கு ஒரு 30 நாள் அவகாசம் இருக்கு. அதாவது நீங்க இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கீங்க, இந்த ஆக்கிரமிப்பு நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அறிவுறுத்துறோம். ஃபார்ம் 6 கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 30 நாள் டைம், அதாவது நீங்க கடைசியா அறிவிக்கிறோம், இதுக்கப்புறம் நீங்க எடுக்கலைன்னா அரசாங்கமே நாங்களே அதை ஆக்கிரமிப்பை அகற்றிடுவோம் அப்படின்னு. இதுக்கெல்லாம் இந்த ப்ராசஸ் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்கு. லாஸ்ட் இயர்ல இருந்து கோயில் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா அதுக்கான எவிக்ஷன் ஸ்டெப் இந்த 4 நாளைக்கு முன்னாடி தான் ஃபார்ம் 7 கொடுத்துருக்கோம். அதனால கிட்டத்தட்ட டிசம்பர் 15 வரைக்கும் இதுக்கான கால அவகாசம் எடுத்துக்கும். ஏன்னா ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இதை எவிக்ட் பண்றதுக்கு டிசம்பர் 15 வரைக்கும் டைம் எடுக்கும். இந்த 15க்கு மேல மெஷர் பண்ணி ரீமெஷர் பண்ணலாம். உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே இப்ப மாறி போயிடுச்சு. அதனால ரீமெஷர் பண்ணணும், ரீஅசைன் பண்ணணும், அதெல்லாமே கேன்சலேஷன் பண்ணி புதுசாக தான் கொடுக்குறோம். இப்போ வரைக்கும் அதுக்கு தடையா இருக்க கோயில்ல ஆக்கிரமிப்பை அகற்றுறதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்கோம்.
இப்படி கள போராட்டங்கள் மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் சட்ட போராட்டத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்குது. இப்படி நடந்த அந்த சட்ட போராட்டத்தினுடைய விளைவா சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி ஒரு உத்தரவு ஒண்ண பிறப்பிக்கிறாங்க. அந்த உத்தரவுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏற்கனவே பட்டா வழங்கி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு முறையான வகையில நிலத்தை அளந்து அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். அங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை எல்லாம் வருவாய்த்துறை, காவல்துறையினுடைய உதவியோட உடனடியா அப்புறப்படுத்தணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகுதான் இந்த அப்புறப்படுத்தக்கூடிய அந்த வேலைகளே ஆரம்பமாகுது. இப்படி அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றி மக்கள் கிட்ட அந்த இடத்த கொடுக்க விடாம தான் இந்து முன்னணி கட்சியும் RSS பாஜகவும் சேர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. சரி, இது உண்மையாகவே 300 ஆண்டு கால பழமையான ஒரு கோவில் தானா, இல்ல அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன கோயிலாவது இருந்ததா அப்படின்னு கேட்டா கிடையாது. அங்க ஆண்டாண்டு காலமா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களே சொல்றாங்க, அப்படி ஒரு இடத்துல இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் இது வரைக்கும் நடந்ததில்ல. ஒரு கல்லை வைத்து கூட அங்க யாரும் வழிபட்டது கிடையாது 2024க்கு முன்னாடி அப்படின்னு தெளிவாவே அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1994வது ஆண்டு மக்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ்லயுமே எந்த இடத்துலயுமே அது ஒரு கோவிலுடைய நிலம் அப்படின்னோ, மதம் சார்ந்த வழிபாடுகள் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னோ இல்லவே இல்லை. அப்போ அந்த இடம் அரசாங்கத்தினுடைய நிலமா மட்டும்தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதே உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெளிவாவே அவங்க உத்தரவுல சொல்லியிருக்காங்க. இப்போ திடீர்னு இந்த இடத்துல கோயிலை உண்டு பண்ணி இந்த இடத்தை அபகரிக்க பாக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஒரு சில ஆண்டுகள் வரைக்கும் அந்த இடம் ஒரு அடிப்படை வசதிகளே இல்லாத ஒரு இடமா தான் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ ஒரு சில ஆண்டுகளா அங்க சிப்காட் போன்ற தொழில் சம்பந்தப்பட்ட அந்த வளர்ச்சிகள் எல்லாம் அதிகமா வளர்ந்து கொண்டு இருக்கிற சமயத்துல அங்க ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது நல்லாவே வளர்ந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நல்ல விலைக்கு போகக்கூடிய நிலைமையில இருக்கு. ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது ரொம்ப ஏகபோகமாகவே அந்த பகுதியில நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது திடீர்னு அகதிகள் மறுவாழ்வு மையம் அங்க கட்ட போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்தோன்னே, ஒருவேளை அகதிகள் மறுவாழ்வு மையம் அங்க கட்டினாலோ, இல்ல ஏற்கனவே பட்டா வழங்கி இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் அங்க வந்து குடியேறினாலோ, எங்க அது பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்களினுடைய விலை மதிப்பிடுறதுல குறைவு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற அச்சத்திலையும் அந்த இடத்தை எப்படியாவது நம்ம அபகரிச்சிடணும் அப்படிங்கிற நினைப்பிலையும் தான் ஒரு சிலரால இந்து முன்னணி மற்றும் RSS பாஜக காரங்களுடைய துணையோட நடத்தப்பட்ட ஒரு மிக மோசமான நாடகம் தான் இந்த நாடகம். கிட்டத்தட்ட 2024 வரைக்குமே அந்த இடம் வெறும் காலி இடமா தான் கடந்திருக்கு. அந்த இடத்த சுத்தி நம்ம வேறு ஒரு பகுதிக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்தே போக வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. அந்த பகுதியில வெறும் கல்லும் முள்ளுமா தான் இருந்திருக்கு. வாகனங்கள் கூட போக முடியாத ஒரு நிலைமையில தான் அந்த இடம் இருந்திருக்கு. திடீர்னு பார்த்தா 2024ல இந்த உத்தரவுகள்லாம் வந்ததற்கு பிறகு முதல்ல ஒரு கம்பி கேட்டு போடுறாங்க. ஆனா அப்பயுமே உள்ள ஏதாவது கோயிலோ வழிபாடோ நடந்துகிட்டு இருந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது வெறும் காலி இடமா தான் இருந்திருக்கு. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு கொட்டகை ஒண்ணு அமைக்கிறாங்க. அப்பயும் அங்க கோயில் அப்படிங்கிறது கிடையாது. அந்த கொட்டகை அமைத்ததற்கு பிறகு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அப்படின்னா அங்க ஒரே ஒரு கல்லை வைக்கிறாங்க. அதற்கு பிறகு கொஞ்ச நாள்ல இந்த கல்லை வந்து வழிபாடு நடத்த ஆரம்பிக்கிறாங்க. கோவில் ஒன்றை கட்டி கும்பாபிஷேகம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நாங்க குமரன் குன்றா அறிவிக்கிறோம் அப்படின்னு அவங்களே அறிவிச்சு அதை ஒரு தனியார் இடமா காண்பிக்கிறதுக்கான எல்லா மோசடிகளையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படித்தான் ஒரு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு இடத்தை அபகரிக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்து முன்னணியும் RSS பாஜகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்துல தான் அதை ஆக்கிரமிச்சு இவங்க கோயில் கட்டியிருக்காங்க. அந்த ஆக்கிரமிப்பை அகற்றணும் அப்படிங்கிற உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பெயர்ல தான் இன்னைக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி இருக்காங்க, நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. ஆனா இதை இந்த சங் பரிவார் அமைப்புகள் எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா, திமுக அரசாங்கம் தான் வேண்டுமென்றே போய் அந்த கோயிலை இடிச்சதாகவும் இந்துக்களை தாக்கியதாகவும் சொல்லியிருக்காங்க. காவல்துறையினர் இப்போ வரைக்கும் 38 பேரை வந்து இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவங்களை கைதும் பண்ணியிருக்காங்க. அதுவுமே உயர்நீதிமன்றம் சொல்லி தான் கைது பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தான் ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் அந்த மொத்த மலையும் அபகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாம இல்லாத எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாத ஒரு விஷயங்களை உள்ள கொண்டு வந்து அங்கே தேவையில்லாத போராட்டங்களை நடத்தி அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு மத அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த சங் பரிவார் கும்பல். அதே மாதிரி தான் இப்போ அதை தொடர்ந்து இங்கே திருப்பூர்லையும் ஈட்டி வீரம்பாளையத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க நிலத்துல அந்த நிலத்தை எப்படியாவது அபகரிக்கணுன்ற பேர்ல இங்கேயும் அந்த சங் பரிவார் கும்பல் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க செய்யக்கூடிய அந்த சதி வேலையெல்லாம் எப்பப்பெல்லாம் அம்பலமாகுதோ அப்பெல்லாம் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு மேல பழிய தூக்கி போடக்கூடிய வேலையுமே அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் இன்னும் இந்த மாதிரியான எத்தனையோ சம்பவங்களை அவங்க செய்யதான் போறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம செய்திகளா பார்க்க தான் போறோம். குறைந்தபட்சம் மக்களாகிய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செய்தியெல்லாம் உண்மையான செய்தியா அப்படிங்கிறத பார்த்து முழுசா படிச்சு தெரிஞ்சதுக்கு
பார்த்ததுக்கு பிறகுதான் நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணவே செய்யணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான போலியான செய்திகளை பரப்பி தான் வட மாநிலங்கள் முழுக்க அவங்க மத அரசியலை பண்ணி அங்க எப்படியாவது கால் ஊன்றணும் அப்படிங்கிற ஒரு வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே வேலையை தமிழ்நாட்டுல செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல தான் அவங்க இங்கேயும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் எப்பவும் விழிப்போட இருக்கணும்.